நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் மொபைலுக்கு தேவையான செட்டிங்ஸை நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்க போது, பயனுள்ளதாக இருக்க போது, நீங்களும் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்படி பயன்படுத்தும் போது அதுலேருந்து வரக்கூடிய மெசேஜை நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா? அதுவும் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா, நமக்கு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு? அப்படி பார்க்குறதுக்குள்ளே நமக்கு டைம் ஆகிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணிடுவீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பல வழிகளில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரைவசியாக கூட இருக்கலாம். அதை நம்ம எப்படி கையாளுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்கள் ஃபோன் லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாராவது அந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட முடியும். ஆனால் நான் காட்டக்கூடிய அந்த செட்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவரால் படிக்கவே முடியாது. அப்படியே அவர் ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டேன். இப்போ லாக் பண்ணிடுறேன். மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் அதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் ஏரோ இருக்கும். அதை நான் டேப் பண்ணுறேன். அப்படியும் டேப் பண்ணும்போது முன்னாடி உள்ளது மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது அவரால் தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? இப்போ நான் உள்ளே இருக்கிறத மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணும்போது நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபோனை வந்து பின்னை வச்சு நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 டிஜிட் பின்னை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. அப்போ லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் உள்ள முக்கியமான மெசேஜை எப்படி தடுத்து நிறுத்துறது, அதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போங்க, லாக் ஸ்க்ரீன் போங்க, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதில் ஒரு டேப் பண்ணுங்கள். அப்படி பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே டெமோ கொடுத்துருப்பாங்க, லாக் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, கீழே ஹெல்லோன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெல்லோங்கிறத நம்ம மறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஹைட் கண்டென்ட் அதை எனேபிள் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் யாராலையும் அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜை படித்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே நோட்டிஃபிகேஷனில் லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் உள்ள மெசேஜை ஈஸியாக ஹைட் பண்ணிடலாம். இந்த ஹைட் கண்டென்ட்டை எனேபிள் பண்ணுறது மூலியமா உங்கள் ஃபோனில் கூகுள் மேப்ஸை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்த்தீங்க, எங்கே போனீங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கூகுள் மேப்ஸ் என்ன பண்ணுன்னா அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஒரு செட்டிங் இருக்குது, அந்த செட்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூகுள் மேப்ஸ் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க அப்படிங்கிற விவரங்களை அவங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஆமாங்க, அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சா, டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கா, அதுக்குள்ளே போங்க. கீழே பாருங்க, செட்டிங்ஸ்க்கு மேலே யுவர் டேட்டா இன் மேப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இப்போ லொக்கேஷன் ஹிஸ்டரின்னு இருக்குது, இது ஆனில் இருக்குது. இதில் பக்கத்தில் ஒரு ரைட் ஏரோ இருக்குது, அதுக்குள்ளே போங்க. பாருங்கள், லொக்கேஷன் ஹிஸ்டரின்னு இருக்கா, ஆனில் இருக்கா, பக்கத்தில் ஒரு டர்ன் ஆன் பட்டன் இருக்கா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் கூகுள் மேப்ஸை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க, எங்கெல்லாம் போனீங்களோ அதோட லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியை அந்த அக்கௌண்ட்டில் ஸ்டோரே ஆகாது. கீழே பாருங்க, பாஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதா? பாருங்க, செட்டிங் இஸ் ஆஃப்னு வந்துருச்சு. காட் இட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஹிஸ்டரி ஆஃப்ல இருக்கு. இப்படி உங்களுடைய லொகேஷன் ஹிஸ்டரியை சேவ் பண்றதை தடுக்கலாம். எனக்கு யூடியூப்ல என்னுடைய சேனல்ல வீடியோ போடுறது மட்டும் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அதையும் எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும். அப்படி பார்த்ததுல தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு சீக்ரெட் ட்ரிக்குங்க, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணுங்க, ஒரு ரீல்ஸ் வீடியோ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சா, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க இந்த லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆவாங்க. ஈஸியாக ஷேர் பண்ணிட முடியும். எப்படி இந்த ட்ரிக் பிடிச்சிருக்கா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் போகும்போது டிஎஸ்எல்ஆர் கேமராவை எடுத்துகிட்டு போகிறதில்ல, அவங்க வச்சிருக்கிற ஸ்மார்ட் ஃபோனையே டிஎஸ்எல்ஆர் கேமராவாக மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா பயன்படுத்துகிறீங்களா, ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிற விவரங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் சொல்ல போகிறேன். அதாவது ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துகிறவங்க வீடியோவை ஷூட் பண்ணுறாங்க, எடுத்ததுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு ஷேக்கிங் இருக்கிறத அவங்க கவனிக்கலாம். இந்த ஷேக்கிங்கை எப்படி தவிர்க்கிறது, அதுக்கு ஒரு செட்டிங். வாங்க, நீங்கள் அவுட்டிங் போகும்போது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கேமராவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கள, அதுக்கு ஒரு செமையான ஒரு செட்டிங்கை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. வெளியே போகும்போது
ஏன்னா வெளியே வந்து நீங்கள் இந்த ட்ரைபோர்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனோட கேமராவை. டாப் லெஃப்ட்டில் ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் செட்டிங்ஸ் டு கீப்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் கீழே பாருங்கள் சூப்பர் ஸ்டெடி அப்படின்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரைபோர்டு கிம்பிள் இதெல்லாம் தேவையில்லைங்க. செமையான ஒரு வீடியோ எடுக்கலாம், யூடியூப்பில் பதிவேற்றலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங் வந்திருக்கு. அந்த செட்டிங்கை பற்றி தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். என்ன செட்டிங் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பொறுமையாக பாருங்கள். ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். செட்டிங்கை பற்றி ஆல்ரெடி யூடியூபோட ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு செட்டிங் வரப்போகுது அப்படின்ட்டு. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்க கேட்கலாம். டாப் ரைட்டில் 3 டாட் போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், போங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. மெசேஜஸில் கீழே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், டிஃபால்ட்டாக உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். அதுமாதிரி குரூப்ஸ்னு போட்டு அதுலேயும் ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் இருக்கும். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதாங்க, யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா அதிலே நீங்கள் வந்து உங்களுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்தலாம். சேம் வந்து டெலகிராம் மாதிரியே தான் இப்போ தான் வந்து இவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த வாட்ஸ்அப். பட் இது எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் போயிட்டு 2-3 வாட்டி செக் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகலை. உங்களுடைய ஃபோனில் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு செட்டிங்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு செட்டிங்கும் எந்த அளவுக்கு உங்கள் ஃபோனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா அதையும் ரெண்டையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.